வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். கடற்கரையில் உள்ள குடும்ப பொழுதுபோக்கு மையத்தில் கவர்னர் அலுவலகம் விரைவில் மாற்றம். துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் நேரில் ஆய்வு. புதுவையில் 29 கோடியில் கட்டப்பட்டு வரும் புதிய நவீன பேருந்து நிலையத்தை முதல்வர் ரங்கசாமி ஆய்வு. வெள்ளவாரி வாய்க்காலில் அழுகிய நிலையில் ஆண் சடலம், போலீசார் விசாரணை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி பாரதி பூங்கா எதிரே உள்ள ராஜ்நிவாசிலிருந்து துணைநிலை ஆளுநர் அலுவலகம் கடற்கரையில் உள்ள குடும்ப பொழுதுபோக்கு மையத்திற்கு விரைவில் மாற்றப்பட உள்ளது. இதனை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி பாரதி பூங்கா எதிரே உள்ள கவர்னர் மாளிகை பிரெஞ்சு ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட பழமை வாய்ந்த கட்டிடமாகும். சுமார் 250 ஆண்டு பழமையான கவர்னர் மாளிகை சேதமடைந்துள்ளது. இதனால் கவர்னர் மாளிகையை பழமை மாறாமல் புதுப்பிக்க அரசு முடிவெடுத்துள்ளது. இதற்காக கவர்னர் மாளிகையை இடமாற்றம் செய்ய இடம் தேர்வு செய்யப்பட்டு தொடர்ந்து 3.5 ஆண்டுகளுக்கு மேலாக புதுவை பொறுப்பு கவர்னர் இருந்ததால் இடமாற்றம் நடைபெறவில்லை. இந்த நிலையில் புதியதாக பொறுப்பேற்ற கவர்னர் கைலாஷ்நாதன் மாளிகையை வேறு இடத்திற்கு மாற்ற அறிவுறுத்தினார். அதையடுத்து கடற்கரை சாலை பழைய சாராய வடிகாலை இருந்த இடத்தில் கட்டப்பட்ட புதிய பொழுதுபோக்கு மைய கட்டிடத்திற்கு மாற்ற முடிவெடுக்கப்பட்டது. பழைய சாராய வடிகாலை இருந்த இடத்தில் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் நட்சத்திர அந்தஸ்துடன் கடலழகை ரசிக்கும் வகையில் 13 கோடி ரூபாயில் குடும்ப பொழுதுபோக்கு மையம் கட்டப்பட்டது. 3 ஏக்கர் உள்ள இந்த இடத்தில் 3000 சதுர மீட்டரில் கீழ்த்தளமும் 2500 சதுர மீட்டரில் முதல் தளமும் அதற்கு மேல் சிறிய பகுதியும் கட்டடமாக கட்டப்பட்டது. அதனை நட்சத்திர ஹோட்டல் நிறுவனங்களிடம் லீஸுக்கு விட முடிவெடுக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது அந்த முடிவை மாற்றி கவர்னர் மாளிகையை அங்கு மாற்ற முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இதற்காக புதிய கட்டிடத்தில் கவர்னர் மாளிகை அலுவலக அறைகள், மின்வசதி, தரைத்தளம் உள்ளிட்ட வசதிகளுடன் மாற்றங்கள் 3.82 கோடியில் செய்யப்பட உள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், தலைமை செயலர் சரத் சவுகான் உள்ளிட்ட அதிகாரிகள் கவர்னர் மாளிகை இடமாற்றம் செயல்பட உள்ள குடும்ப பொழுதுபோக்கு மையத்தை பார்வையிட்டு அங்கு நடைபெறுகின்ற பணிகளையும் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். விரைவில் பழமை வாய்ந்த ராஜ்நிவாசிலிருந்து துணைநிலை ஆளுநர் அலுவலகம் கடற்கரையில் உள்ள குடும்ப பொழுதுபோக்கு மையத்திற்கு மாற்றப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியின் புதிய அடையாளமாக 29 கோடி ரூபாய் செலவில் நவீன பேருந்து நிலையம் 4 ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டு வருகிறது. இந்த பணிகளை முதல்வர் ரங்கசாமி ஆய்வு மேற்கொண்டார். புதுவையில் மறைமலை அடிகள் சாலையில் ராஜீவ்காந்தி பேருந்து நிலையம் சுமார் 4 ஏக்கரில் அமைந்துள்ளது. அதில் நடைமேடை வெளிப்புறத்தில் 17 கடைகள், 32 பேருந்துகள் நிற்கும் வசதிகள் இருந்தது. பேருந்துகள் உள்ளே நுழைய வெளியேற என 2 வழிகள் இருந்ததால் பயணிகள் பேருந்து நிலையத்தின் ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு செல்ல பேருந்துகள் இடையே கடந்து செல்லும் நிலை ஏற்பட்டது. போதிய வசதிகள் இல்லாத நிலையில் பொலிவுறு நகர திட்டத்தில் 29 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த பேருந்து நிலையத்தை சீரமைக்கவும் புதிய உட்கட்டமைப்புகளை உருவாக்கவும் கடந்த ஆண்டு பணிகள் துவங்கப்பட்டது. தற்பொழுது புதிய பேருந்து நிலையத்தின் வெளிப்புறத்தில் 46 பேருந்துகள் நிற்கவும் மையப்பகுதியில் 4700 சதுர அடியில் 31 கடைகளும் அமைக்கப்பட்டுள்ளது. இடதுபுறத்தில் 24 கார்கள், 450 இருசக்கர வாகனங்கள், 30 ஆட்டோக்கள் நிறுத்த இடம் உள்ளது. இவை தவிர பயணிகளுக்கு ஏற்படும் வகைகள் 3 காத்திருப்பு அறைகள், ஒரு குளிர்சாதன காத்திருப்பு அறை, பொருட்கள் பாதுகாப்பு வைப்பறை ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளது. உணவகங்கள், பேருந்து முன்பதிவு மையங்கள், போக்குவரத்து விசாரணை அலுவலகம், முதலுதவி அறை, கேமரா கண்காணிப்பு அறை, போக்குவரத்து நிர்வாக அறை, புறக்காவல் நிலையம், நேர கட்டுப்பாட்டு அறை மற்றும் தாய்மார்கள் பாலூட்டும் அறை, ஏடிஎம் மையங்கள், மின்சார ஒருங்கிணைப்பு அறை, குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம், கழிப்பறைகள் ஆகியவை நவீன உட்கட்டமைப்புடன் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பணிகளை முதல்வர் ரங்கசாமி நேற்றிரவு அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு மேற்கொண்டார். மேலும் இந்த பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். கருவடிக்குப்பம் அருகே வெள்ளவாரி வாய்க்காலில் அழுகிய நிலையில் இறந்து கிடந்த நபர் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுவை கருவடிக்குப்பம் அருகே வெள்ளவாரி வாய்க்காலில் நேற்று மாலை 6 மணி அளவில் ஆண் சடலம் ஒன்று மிதந்தது. தகவல் அறிந்த லாஸ்பேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சடலத்தை புதுச்சேரி தீயணைப்பு படையினர் உதவியுடன் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தியதில் இறந்தவர் சோலை நகரை சேர்ந்த வேலு என்பதும் இவர் அடிக்கடி கருவடிக்குப்பம் பகுதியில் உள்ள சாராய கடையில் மது குடித்து வந்ததும் தெரிய வந்தது. 3 நாட்களுக்கு முன் வாய்க்காலில் விழுந்திருக்கலாம் என போலீசார் தெரிவித்தனர்.
தகவல் அறிந்து அப்பகுதி மக்கள் சம்பவ இடத்திற்கு திரண்டு வந்ததால் பரபரப்பு நிலவியது. வாய்க்காலில் இறந்து கிடந்தவரின் உடல் எந்த காவல் நிலைய எல்லையில் உள்ளது என போலீசார் மத்தியில் குழப்பம் ஏற்பட்டது. முதலில் லாஸ்பேட்டை போலீசார் விசாரணை நடத்தினர். பின்னர் இது எங்கள் காவல் நிலைய எல்லை இல்லை, முத்தியால்பேட்டை காவல் எல்லையில் உள்ளது என கூறிவிட்டு சென்றனர். இறுதியில் அது லாஸ்பேட்டை காவல் நிலைய எல்லை என்பதே உறுதியானது. அதன் பிறகு லாஸ்பேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பினர். பிரதமர் நரேந்திர மோடியின் 114வது மனதின் குரல் நிகழ்ச்சி நகர மாவட்ட பாஜக சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் பி ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. பிரதமர் நரேந்திர மோடியின் 114வது மனதின் குரல் நிகழ்ச்சி இன்று பாஜக நகர மாவட்டத்தின் சார்பில் ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட SP பட்டேல் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பி ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் நாகராஜன் முன்னிலை வகிக்க சிறப்பு அழைப்பாளராக மனதின் குரல் நிகழ்ச்சியின் மாநில பொறுப்பாளரும் பாஜக மாநில செயலாளருமான வெற்றி செல்வன் மற்றும் ராஜ்பவன் தொகுதியின் பாஜக பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன் மற்றும் OBC அணியின் மாநில பொருளாளர் ஸ்ரீனிவாச பெருமாள், முன்னாள் நகர மாவட்ட தலைவர் மூர்த்தி, பாஜக நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த பாஸ்கர், முன்னாள் SC அணி நகர மாவட்ட தலைவர் வெற்றிவேலன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் சுமார் ராஜ்பவன் மற்றும் நகர மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகள் 500க்கும் மேற்பட்டோர் பிரதமர் நரேந்திர மோடியின் மனதின் குரல் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்தனர். இதைத் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பாக பணியாற்றிய நிர்வாகிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பி ராமலிங்கம் பொன்னாடை போற்றி வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நிர்வாகிகள் பொன்னாடை போற்றி நன்றியை தெரிவித்தனர். புதுச்சேரி முத்துரத்தின அரங்கம் பள்ளியில் நடைபெற்ற இலவச கண் சிகிச்சை முகாமை சட்டமன்ற உறுப்பினர் நேரு துவக்கி வைத்தார். அதில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மருத்துவம் பார்த்து பயனடைந்தனர். புதுச்சேரி முத்துரத்தினம் அரங்கம் மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் 7 நாள் சிறப்பு முகாம் நடைபெற உள்ளது. இதன் ஒரு பகுதியாக முத்துரத்தினம் அரங்கம் மேல்நிலைப் பள்ளியும் நாட்டு நலப்பணி திட்டம் மற்றும் ஜோதி கண் மருத்துவமனை இணைந்து இலவச கண் பரிசோதனை முகாமை பள்ளி வளாகத்தில் நடத்தியது. இந்த முகாமில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்ற குப்புசாமி இலவச கண் சிகிச்சை முகாமை துவக்கி வைத்தார். இந்த முகாமில் கிட்ட பார்வை, தூரப்பார்வை, வெள்ளெழுத்து பிரச்சனை, அடிக்கடி தலைவலியால் அவதிப்படுபவர்கள், சர்க்கரை நோய் உள்ளவர்கள், மாறுக்கண் உள்ளவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு கண் பரிசோதனை செய்து கொண்டனர். முத்துரத்தின அரங்கம் பள்ளியில் தாளாளர் சுந்தரராஜன் தலைமையில் நடைபெற்ற கண் சிகிச்சை முகாமில் மாணவர்கள், பெற்றோர்கள், பொதுமக்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். புரட்டாசி சனிக்கிழமையை முன்னிட்டு நேற்றிரவு காந்தி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் பக்தர்கள் வரிசையில் நின்று பெருமாளை வழிபட்டு சென்றனர். புரட்டாசி மாதமே சிறப்பானது என்றாலும் இதில் வரும் அனைத்து சனிக்கிழமைகள் மிக அற்புதமானவை. புரட்டாசி மாதம் முழுவதும் விரதமிருந்து பெருமாளை வழிபட முடியாவிட்டாலும் புரட்டாசியில் வரும் சனிக்கிழமைகளில் மட்டுமாவது விரதமிருந்து பெருமாளை வழிபட வேண்டும். இதனால் புரட்டாசி மாதம் முழுவதும் விரதமிருந்த பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். இதையடுத்து புதுவையில் உள்ள பல்வேறு பெருமாள் கோவில்களில் சிறப்பு வழிபாடு நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி காந்தி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பெருந்தேவியார் சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் 2வது புரட்டாசி சனிக்கிழமையொட்டி பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் செய்யப்பட்டது. தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வரதராஜ பெருமாள் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வரிசையில் நின்று பெருமாளை வழிபட்டு பிரசாதங்கள் பெற்று சென்று வருகின்றனர். கேரள சமாஜம் சார்பில் குடும்ப சௌக்கிரத மேளா 2024 நிகழ்ச்சிகள் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டார். புதுச்சேரி கேரள சமாஜம் சார்பில் குடும்ப சௌக்கிரத மேளா 2024 நிகழ்ச்சி கடலூர் சாலையில் உள்ள ப்ரொவிடன்ஸ் மால் அருகில் செயின்ட் ஆண்டனிஸ் மஹாலில் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் கேரள பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் பிரதிபலிக்கும் வகையில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. புதுவை கேரள சமாஜத்தின் தலைவர், செயலர், நிர்வாகிகள் மற்றும் புதுச்சேரியில் வாழும் மலையாள சமூகத்தினர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் தொகுதியை சேர்ந்த கருவுற்ற மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் நிதி உதவியினை வழங்கினார். புதுச்சேரி அரசு ஆதி திராவிட நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் அரியாங்குப்பம் தொகுதியை சேர்ந்த கருவுற்ற மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் 7 பயனாளிகளுக்கு 13,000 வீதம் 91,000 ரூபாய், 5 பயனாளிகளுக்கும்
18,000 வீதம் 80,000 ரூபாய் என 1,81,000 ரூபாய் நிதி பெறுவதற்கான ஆணையை நேற்று மாலை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் தட்சிணாமூர்த்தி அரியாங்குப்பத்தில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் வழங்கினார். இந்த நிதியினை சம்பந்தப்பட்ட பயனாளிகள் அனைவரும் அவரவர் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் பொழுதுத்துறை அதிகாரிகள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வள்ளலார் பிறந்த நாளையொட்டி நடைபெற்ற இலவச பொது மருத்துவ முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். வள்ளலார் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி முதலியார்பேட்டை ராமலிங்க சுவாமி மடத்தில் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த முகாமிற்கு வள்ளலார் திருத்தொண்டர் கோபி என்ற கோபாலகிருஷ்ணன் தலைமை தாங்க சிறப்பு விருந்தினராக மடத்தின் அமைப்பு செயலாளர் ராமகிருஷ்ண கவுண்டர் கலந்து கொண்டு இலவச பொது மருத்துவ முகாமை துவக்கி வைத்தார். மருத்துவர்கள் வினோத், நித்யா, ராஜேஸ்வரி, பிரவீன்குமார் ஆகியோர் அடங்கிய மருத்துவ குழுவினர் மருத்துவ சிகிச்சை வழங்கினர். இந்த மருத்துவ முகாமில் சுமார் 500க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை மடத்தின் அறங்காவலர் கோபாலகிருஷ்ணன் தலைமையில் நிர்வாகிகள் செய்திருந்தனர். இந்த மருத்துவ முகாமில் பாஜக மாநில செயலாளர் வெற்றி செல்வம், அச்சயா மெடிக்கல் உரிமையாளர் ராகவேந்திரன், RPS சேர்மன் பிரேம் கணேஷ், துணை சேர்மன் தியாகராஜன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பிராணிகள் நலம் மற்றும் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் நடைபெற்ற ரேபிஸ் தடுப்பு விழிப்புணர்வு பேரணியை சபாநாயகர் செல்வம் கொடியசைத்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி பிராணிகள் நலன் மற்றும் பாதுகாப்பு இயக்கம் மற்றும் மத்திய விலங்குகள் நல வாரியம் ஆகியவை இணைந்து நடத்திய மாபெரும் ரேபிஸ் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு பேரணியை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார். முன்னதாக ஸ்ரீ லட்சுமி நாராயண நர்சிங் காலேஜ் முதல்வர் டாக்டர் ராஜலட்சுமி அனைவரையும் வரவேற்று பேசினார். தொடர்ந்து கால்நடைத்துறை இணை இயக்குனர் டாக்டர் குமாரவேல் ரேபிஸ் நோய் விழிப்புணர்வு குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி துண்டு பிரசுரங்களை வழங்கினார். கால்நடை மருத்துவர் செல்வமுத்து ரேபிஸ் நோயை எவ்வாறு தடுப்பது, தடுப்பூசி போடுவதன் அவசியம் குறித்து மாணவர்களுக்கு விரைவாக எடுத்து கூறினார். தாசில்தார் ஐயனார் அனைவருக்கும் நன்றி உரையாற்ற இந்த பேரணிக்கான ஏற்பாடுகளை அமைப்பு உறுப்பினர்கள் டாக்டர் சபரி மற்றும் குழுவினர் செய்திருந்தனர். ரங்கசாமியை சுற்றி ஊழல்வாதிகளும் திருடர்களும் தான் இருக்கிறார்கள். ஊழலை தட்டி கேட்டால் எங்கு ஆட்சி கவிழ்ந்து விடுமோ என்ற பயத்தில் ரங்கசாமி இருப்பதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி அதிமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் 116ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா ரெட்டியார்பாளையம் பத்திரப்பதிவுத்துறை அலுவலகம் அருகில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில கழக அவைத் தலைவர் அன்பானந்தம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கோவை புறநகர் மாவட்ட கழக இணை செயலாளர் மணிமேகலை, திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட இலக்கிய அணி இணை செயலாளர் வெங்கட்ராமன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். கூட்டத்தில் கலந்து கொண்ட ஏழை எளிய பெண்களுக்கு இலவச தையல் மிஷின், இலவச புடவைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. பின்னர் பொதுக்கூட்டத்தில் பேசிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கடத்தும் மாநிலமாக தமிழகம் உள்ளது. நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்த தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின், செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைத்த பிறகு எதற்காக மோடியை சந்திக்க வேண்டும்? பெரியப்பா மோடிக்கும் தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கும் கள்ள உறவு இருக்கிறது. சின்னம்மா சசிகலா, ரங்கசாமி ஆகியோரை மோடி தடவி கொடுத்ததால் தான் அவர்கள் இன்று பாவமான நிலையில் உள்ளனர் என்பதை ஸ்டாலின் புரிந்து கொள்ள வேண்டும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துள்ள இடஒதுக்கீடு தவறானது என்று ராகுல் காந்தி அமெரிக்காவில் பேசிவிட்டு வருகிறார். இதற்கு திமுக ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்று கேள்வி எழுப்பினார். இந்தியாவில் இருக்கும் நல்ல முறையிலும் வெளிநாடு செல்லும் பொழுது தண்ணீர் அடித்துவிட்டு ராகுல் பேசுகிறாரா என கடுமையாக விமர்சித்தார். ஒவ்வொரு தேர்தலிலும் பாஜக பணத்தை கொண்டு வந்து பிள்ளை பிடிப்பது போன்று பாஜகவுக்கு ஆட்களை பிடித்து வருவதாக கூறிய அன்பழகன், பிஜேபி என்பது பாசிச கட்சி என்று வரை உருட்டி மிரட்டியே அனைவரையும் கட்சியில் இணைத்து வருகின்றனர். இந்த உரட்டல் மிரட்டலுக்கு பயப்படாமல் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று சொன்னவர்கள்தான் எடப்பாடி என்றார். கடந்த 3 ஆண்டுகளில் 111 தடவை ரேஷன் கடை திறந்து அரிசி வழங்க இருக்கிறோம் என்று முதலமைச்சர், அமைச்சர்கள் என அனைவரும் தெரிவித்துள்ளனர். ஆனால் இதுவரை அதை செயல்படுத்தவில்லை. இந்தியாவிலேயே கல்வி உரிமை சட்டம், பொது விநியோக திட்டம் இல்லாத ஒரே மாநிலம் புதுச்சேரி மட்டும்தான் என்றும் அன்பழகன் சுட்டிக்காட்டியுள்ளார். காரைக்கால் மாவட்டத்தில் நேற்று முதல் 3 நாட்கள் நடைபெறும் உலக சுற்றுலா தின விழா 2024 முன்னிட்டு 2ஆம் நாளான இன்று மாவட்ட நிர்வாகம் மற்றும் மீன்வளத்துறை மேலும் சுற்றுலாத்துறை இணைந்து
அரசர் ஆற்றில் படகு போட்டியை நடத்தியது. காரைக்காலில் உள்ள 11 மீனவ கிராமங்களை சேர்ந்த மீனவர்கள் தங்கள் படகுகளுடன் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு மீனவ கிராமத்திற்கும் ஒரு படகு விகிதம். மீனவ கிராமத்தை சேர்ந்தவர்களும் கட்டுமர படகுகளில் வந்து இந்த போட்டியில் கலந்து கொண்டனர். போட்டியில் மீன்வளத்துறையின் அறிவுறுத்தலின் பேரில் மீனவர்கள் ஒவ்வொரு படகிலும் 3 பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர். 3 பேருக்கு 2 துடுப்பு, ஒரு தண்டிகை மட்டும் அனுமதிக்கப்பட்டது. இந்த போட்டி மதகடி புதுப்பாலத்திலிருந்து 800 மீட்டர் தொலைவிற்கு நடைபெற்றது. போட்டியினை மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்வில் மீன்வளத்து அரசு துறை அதிகாரிகள், மீனவ பஞ்சாயத்தாளர்கள், மீனவ கிராமத்தை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் மண்டபத்தூர் மீனவ கிராமம் முதல் பரிசாக 15,000, காசகுடி மீனவ கிராமம் 2வது பரிசாக 10,000, கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமம் 3வது பரிசாக 5,000 ரூபாயை தட்டி சென்றது. மேலும் இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஆறுதல் பரிசு தலா 1000 ரூபாய் வழங்கப்பட்டது. புறநாசிங்குப்பாளையம் பாவேந்தர் பாரதிதாசன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புறநாசிங்குப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள பாவேந்தர் பாரதிதாசன் அரசு மேல்நிலைப் பள்ளிகள் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பள்ளி துணை முதல்வர் சபாபதி தலைமை தாங்க மதகடிப்பட்டு கலைஞர் கருணாநிதி துணை முதல்வர் பாக்கியலட்சுமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். கண்காட்சியின் நோக்க உரையை இயற்பியல் விரிவுரையாளர் பக்ரிசாமி நிகழ்த்தினார். கணேஷ் பிரபாகரன் இயற்பியல் விரிவுரையாளர், கம்பன் அரசு மேல்நிலைப் பள்ளி நேட்டப்பாக்கம் பரமேஸ்வரி பட்டதாரி ஆசிரியர் மதகடிப்பட்டு கண்காட்சி நடுவராக இருந்து 300க்கும் மேற்பட்ட கண்காட்சி படைப்புகளை கண்டு பரிசு பெறும் படைப்புகளை தேர்ந்தெடுத்தனர். கண்காட்சியில் தலைமை ஆசிரியை நிலை 2 ஆசிரியை பெருமக்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் கண்டுகளித்தனர். நிகழ்ச்சியை தமிழ் ஆசிரியை அமுதா தொகுத்து வழங்க NSS ஒருங்கிணைப்பாளர் சார்லஸ் பால், நல்லம், கௌரி, ஓவிய ஆசிரியர் ரகுநாத் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை செய்தனர். அரியாங்குப்பம் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் புரட்டாசி மாதம் 2ஆம் சனிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தனி சன்னதி கொண்டு எழுந்தருளியுள்ள ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாளுக்கு புரட்டாசி மாதம் 2ஆம் சனிக்கிழமையை முன்னிட்டு நேற்று சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. முன்னதாக இந்த ஆலயத்தில் உள்ள அனைத்து பரிவார தெய்வங்கள் மற்றும் மூலவர்களுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அருள்மிகு ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் சன்னதி மூலவருக்கு திருப்பதி வெங்கடாச்சலபதி அலங்காரங்கள் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளான பெருமாள், தாயார், ஆண்டாள் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று கருட வாகனத்தில் சுவாமி உட்புறப்பாடு நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள், குழந்தைகள், முதியோர்கள் என பலர் பெருமாள் பாடல்களுக்கு நடனமாடி சுற்றி வந்தனர். தொடர்ந்து இந்த விழாவில் பங்கேற்ற அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அன்னதானம் வழங்கினார். அருள்மிகு அருணகிரிநாதர் திருப்புகழ் மன்றம் சார்பில் 35ஆம் ஆண்டு விழா புதுச்சேரி தமிழ்ச் சங்கத்தில் நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு ரசித்தனர். அருள்மிகு அருணகிரிநாதர் திருப்புகழ் மன்றம் சார்பில் 35ஆம் ஆண்டு விழா புதுச்சேரி தமிழ்ச் சங்கத்தில் நடைபெற்றது. விழா காலை மங்கள இசையுடன் துவங்கியது. தொடர்ந்து திருப்புகழ் கொடியேற்றுதல் மற்றும் திருப்புகழ் தீபம் ஏற்றுதல் நிகழ்வு நடைபெற்றது. இதையடுத்து நிகழ்ச்சிக்கு அருள்மிகு அருணகிரிநாத சுவாமிகள் தலைமை தாங்க மருத்துவர் ரத்னவேலு காமராஜன் வரவேற்புரையாற்றினார். தொடர்ந்து திரு கைலாய பரம்பரை மயிலம் 20ஆம் பட்டம் ஸ்ரீ சிவஞான பாலய சுவாமிகள் ஆசியுரை வழங்க கலைமாமணி கலிய பெருமாள் நோக்க உரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி தமிழ்ச்சங்க தலைவர் முத்து, கோல்டவுஸ் பழனி ஆடைக்களம், அருணகிரிநாதர் திருப்புகழ் மன்ற தலைவர் ரவிசங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழாவில் படிக்கும் திருப்புகழ் வேலெடுத்த பெருமாள் திருப்புகழ் காட்டும் வினைமேவிய ஆன்மாக்கள் என்ற தலைப்பில் சிந்தனை அரங்கம் நடைபெற்றது. இதில் முனைவர்கள் அன்பழகன், முருகசாமி, தோல் அழகியல் சிகிச்சை மருத்துவர் சங்கரதேவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். இந்த நிகழ்ச்சியில் அருள்மிகு அருணகிரிநாதர் திருப்புகழ் மன்றத்தை சேர்ந்த நிர்வாகிகள், தமிழ் அறிஞர்கள், புலவர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். உதிகம்பட்டு கிராமத்தில் எழுந்தள்ளியுள்ள உச்சிஷ்ட கணபதி ஆலயத்தில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. வில்லியனூர் கொம்யூன் உதிகம்பட்டு கிராமத்தில் எழுந்தள்ளியுள்ள ஸ்ரீ நீல சரஸ்வதி சமேத உச்சிட கஷ்ட கணபதி ஆலயத்தில் அமைந்துள்ள
ஆர்ச வித்யா பவன் ஸ்ரீ பத்வானந்த ஆனந்த சரஸ்வதி சுவாமிகளின் 5ஆம் ஆண்டு குரு பூஜை விழா நேற்று காலை நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து இந்த ஆலயத்தில் சிறப்பு பால்குடம் மற்றும் சந்தனம், பன்னீர், மஞ்சள், இளநீர் உள்ளிட்ட பல திரவியங்களாலான அபிஷேகங்களும் நடைபெற்று கலச அலங்காரத்துடன் யாக வேள்விகள் செய்து கலசாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மாலை திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இந்த பகுதியை சேர்ந்த ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு திருவிளக்கு பூஜை செய்து வழிபட்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் ஓம் பிரகாஷ் கணபதி, ஜெயகுரு மற்றும் ஊர் பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். விடவக்கரை தொகுதி முழுவதும் டெங்கு காய்ச்சல் சைக்கிள் விழிப்புணர்வு பேரணியை சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் சமீப காலமாக அதிகரித்து வரும் டெங்கு காய்ச்சலால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதற்காக சுகாதாரத்துறையும் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதை கருத்தில் கொண்டு மக்களிடையே பரவி வரும் டெங்கு காய்ச்சலை உழவர்கரை தொகுதி முழுவதும் தடுக்கும் வகையில் டெங்கு விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியை உழவர்கரை தொகுதி சமூக சேவகரும் வழக்கறிஞருமான சசிபாலன் மூலக்குளம் பகுதியில் துவக்கி வைத்தார். தொகுதி மக்கள் பேர் ஆதரவுடன் துவங்கப்பட்ட சைக்கிள் பேரணி தொகுதி முழுவதும் சசிபாலன் பேரவை நிர்வாகிகளால் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தியது. மேலும் வழக்கறிஞர் சசிபாலன் மூலக்குளம் உள்ளிட்ட சுற்றியுள்ள வீடுகள் மற்றும் கடைகள் அவரே நேரடியாக சென்று டெங்குவை தடுப்பதற்கான வழிமுறைகளை மக்களிடையே எடுத்துரைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சசிபாலன் பேரவை நிர்வாகிகள் மற்றும் ஒரு முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி அரங்க கூட்டம் உருளையன்பேட்டையில் உள்ள திராவிடர் விடுதலை கழக அரங்கத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி சார்பில் அரங்க கூட்டம் உருளையன்பேட்டையில் உள்ள திராவிடர் விடுதலை கழக அலுவலகத்தில் மாநில தலைவர் சரவணன், பொதுச் செயலாளர் மகேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. ஏஐடியூசி மாநில தலைவர் தினேஷ் பொன்னையா, சிஐடியு துணைத் தலைவர் முருகன், மாநில பொதுச் செயலாளர் லோகநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு கருத்துரையாற்றினர். இந்த கூட்டத்தில் நமது நாட்டில் தொழிலாளர்களுக்கு இருக்கின்ற 44 சட்டங்கள் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களின் உயிர் தியாகத்தால் கிடைக்க பெற்றவை. அச்சட்டத்தின் மூலம் தொழிலாளர்கள் ஆண்டு கணக்கில் போராடினாலும் அவர்களது உரிமைகளை பெற முடிவதில்லை. எனினும் தொழில் வளர்ச்சி மற்றும் தொழில் துவங்குவதற்கு தகுந்த சூழலை உருவாக்குவது என்ற பெயரில் தொழிலாளர் சட்டங்களை ஒழித்து கட்டும் வகையில் 4 விதிமுறைகளை தொகுப்புகளாக மாற்றும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது பாஜக மோடி அரசு. ஒன்றிய மோடி அரசின் இந்த நடவடிக்கைகளை தொழிலாளி வர்க்கம் ஒன்றிணைந்து போராடி முறியடிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக ஒதுங்காதே, ஒன்று சேர், புதிய தொழிலாளர் சட்ட தொகுப்பை நிறைவேற்ற விடாதே எனும் தலைப்பில் தமிழகம் புதுவை தழுவிய பிரச்சார இயக்கங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுவையில் தமது புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி சார்பில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முடிவில் மக்கள் அதிகார பொருளாளர் செல்லக்கண்ணு நன்றி உரையாற்றினார். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 7095 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 98 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். கடற்கரையில் உள்ள குடும்ப பொழுதுபோக்கு மையத்தில் கவர்னர் அலுவலகம் விரைவில் மாற்றம். துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் நேரில் ஆய்வு. புதுவையில் 29 கோடியில் கட்டப்பட்டு வரும் புதிய நவீன பேருந்து நிலையத்தை முதல்வர் ரங்கசாமி ஆய்வு. வெள்ளவாரி வாய்க்காலில் அழுகிய நிலையில் ஆண் சடலம், போலீசார் விசாரணை. ஒவ்வொரு தேர்தலிலும் பாஜக பணத்தை கொண்டு வந்து பிள்ளை பிடிப்பது போன்று பாஜகவிற்கு ஆட்களை பிடித்து வருகிறது. அதிமுக செயலாளர் அன்பழகன் சாடல். மீன்வளத்துறை, சுற்றுலாத்துறை இணைந்து அரசாற்றலில் படகு போட்டி. கலெக்டர் மணிகண்டன் கொடியசைத்து துவக்கி வைப்பு. இத்துடன் எஸ் மீடியாவின் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.